இன்றைக்கி நாம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு 2025 மே மாதம் 14ஆம் தேதி நடைபெறக்கூடிய குரு பயிற்சி எப்பேற்பட்ட அற்புதமான மாற்றங்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி கும்பம் ராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வரிகள் அப்படிங்கிறது பார்த்துடலாங்க. கும்பம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் 11வது ராசியாக வரக்கூடிய ராசிங்க. அதே போல் கும்பம் ராசிக்குள்ளே அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சதய நட்சத்திரம் 4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரம் முதல் 3 பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வருங்க. அப்பொதுவாக கும்பம் ராசிக்காரர்கள் பார்த்திங்க அப்படின்னா பொறுமைசாலிகளாக இருப்பாங்க, சலிக்காமல் உழைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, முயற்சியை கைவிடாதவர்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த கும்பம் ராசிக்காரர்கள். வாழ்க்கையில் சில காலம் சோதனைகள் அப்படிங்கிறது இருந்தாலும் உழைக்க ஆரம்பித்து விட்டால் அசுர வேகத்தில் வளர்ச்சி பெறக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். இவர்களை கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு இவர்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லலாங்க. அதே போல் தற்பெருமை பேசக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். புகழை அதிகமாக விரும்பக்கூடியவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா கும்பம் ராசிக்காரர்கள் தாங்க. எதிர்காலம் அப்படிங்கிறது அறிந்தவர்கள், மற்றவர்களை எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த கும்பம் ராசிக்காரர்கள். வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் உயர்ந்ததொரு இலக்கை எட்டி பிடிக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அது மட்டும் இல்லாமல் சரி, இந்த கும்பம் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பகவான் பயிற்சியினால் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது கிடைக்கப் போகின்றது என்பதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும், தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். கும்பம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வருட காலமாக ராசிக்கு 4ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். அதாவது 2024 மே மாதம் 1ஆம் தேதியில் இருந்து கும்பம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். வருகின்ற 14/5/2025 முதல் ராசிக்கு 5ஆம் இடத்திலே குரு பகவான் அமர இருக்கின்றாருங்க. கும்பம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விடிவு காலம் பிறந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா மார்ச் 29ஆம் தேதி முதல் ஜென்ம சனி அப்படிங்கிறது விலகுகின்றது. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்திலே அமர இருக்கின்றாருங்க. 5ஆம் இடம் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம்ங்க. கும்பம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 2க்கும் 11க்கும் அதிபதிங்க. லாபத்துக்குடைய குரு பகவான் 5ஆம் இடத்திலே அமர்கின்றார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம்ங்க. இப்போது இந்த ஜென்ம சனியை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2023 ஜனவரியில் இருந்து உங்களுக்கு ஜென்மசனி அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஜென்மசனியில் நிறைய கஷ்டங்கள் அப்படிங்கிறத பார்த்துருந்துருப்பீங்க. ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் உயர்வு அப்படிங்கிறது இருந்திருக்கும். 2வது சனி பொங்கு சனி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் உயர்வு அப்படிங்கிறது கட்டாயமாக இருந்திருக்கும். ஆனால் ஜென்மசனியில் நிறைய பேருக்கு இழப்பு, அதே நிறைய பேருக்கு ஏமாற்றம், நிறைய பேருக்கு விபத்து, நிறைய பேருக்கு கண்டம்,
அதே போல் கோர்ட்டு கேஸுன்னு அலையக்கூடிய ஒரு சூழ்நிலை, அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பிரச்சனை, வாழ்க்கையில் ஒரே போராட்டம், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அதாவது கடன் பிரச்சனை, ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதே போல் விஷம், அதாவது இன்னும் விஷ காய்ச்சல்கள் அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருந்துருக்கலாங்க. குடும்பத்தில் எல்லாமே மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலைங்கிறது ஏற்பட்டிருக்கலாம். வாழ்க்கையில் நிறைய போட்டிகள், நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா எதிர்ப்புற நிறைய பேர் கடை வச்சுருந்துருப்பாங்க. வாழ்க்கையில் நிறைய போட்டிகள் அப்படிங்கிறது வந்துருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி பல சிரமங்கள் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க கும்பம் ராசிக்காரர்கள் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில். அதே போல் 4ஆம் இடத்துல குரு பகவான் இப்போ 1 வருடமாக சஞ்சாரம் செஞ்சாருங்க. அப்போது உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு ப்ரொமோட்லாம் வந்திருந்திருக்கும், தேவையற்ற இடமாற்றங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும், அவமானம் இருந்திருக்கும். தாயாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருந்துருக்கும். வயதான தாய் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழலுங்கிறது ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கலாம். வண்டி வாகனத்தில் நஷ்டம், வியாபாரம் நஷ்டம், முதலீடு நஷ்டம், இப்படி பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் இடத்துல குரு நின்றதும் ஒரு சில சிரமங்களை கொடுத்துருந்துருக்கலாங்க. ஆனால் கும்பம் ராசிக்காரர்களுக்கு விடிவு காலம் அப்படிங்கிறது பிறந்து விட்டது. ஏன் அப்படின்னா மார்ச் 29ஆம் தேதி ஜென்மசனி அப்படிங்கிறது விலகுகின்றது. சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கின்றார். குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா வருகின்ற 14/5/2025 முதல் ராசிக்கு 5ஆம் இடத்துல 1 வருடம் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். குரு பகவான் வந்துட்டு 5ஆம் இடத்தில் அமர்ந்து தனது 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்க இருக்கின்றார். குரு 5ஆம் இடத்துல அமர்வது அப்படிங்கிறது சிறப்பு, தனக்கு 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்க இருப்பதும் அப்படிங்கிறதும் சிறப்பு. அப்போது கும்பம் ராசிக்காரர்களுக்கு எல்லா கஷ்டத்தில் இருந்தும் வெளிவரக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது வந்துவிட்டது. வருகின்ற 14/5/2025 முதல் வாழ்க்கையில் ஒரு வானளாவிய வளர்ச்சி அப்படிங்கிறது கும்பம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கின்றதுங்க. வாழ்க்கையில் இனி தொட்டது எல்லாமே பொன்னாக மாற இருக்கின்றது. கும்பம் ராசிக்காரர்கள் துணிந்து இனி எந்ததொரு காரியத்திலும் ஈடுபடலாங்க. வருகின்ற மே மாதத்திற்கு பிறகு எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் எல்லாமே நடக்க இருக்கின்றது. கும்பம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. அதே போல் அரசாங்க வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசாங்க வேலை என்பது கிடைக்க இருக்கின்றது. போட்டித் தேர்வில் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. நிறைய பேருக்கு போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்க ஒரு நல்லதொரு வேலையில் அமரக்கூடிய ஒரு பாக்கியங்கள் என்பது கிடைக்க இருக்கின்றது. கும்பம் ராசிக்காரர்களுக்கு அரசியல் இருப்பவங்களுக்கு புதிய பதவிகள் என்பது தேடி வர இருக்கின்றது. பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கத்தை உயர் பதவிகள் தேடி வர இருக்கின்றது. இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா அரசாங்க விருதுகள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது கிடைக்க இருக்கின்றது. சொந்த தொழிலில் பிரகாசம், புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அதே போல் நிறைய பணப்புழக்கம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள், உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க போகிறீங்க கும்பம் ராசிக்காரர்கள் வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு. குரு பகவான் 5ஆம் இடத்துல அமர்வது அப்படிங்கிறது ராஜயோக பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்கும். நல்லதொரு தெளிவு அப்படிங்கிறது கிடைக்கும். கும்பம் ராசிக்காரர்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது சரியாக இருக்கும். உங்களுடைய திட்டங்களால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்லதொரு நிலைமைக்கு நீங்கள் வரக்கூடிய ஒரு பாக்கியங்கள் என்பது உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. அப்போது கும்பம் ராசிக்காரர்களுக்கு லாபத்திற்குரிய குரு பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்து லாபத்தையும் பார்க்க இருக்கின்றாருங்க. இது அதிர்ஷ்டமான ஒரு காலம், வாழ்க்கையில் ஒரு வசந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு. அப்போது குரு பகவான் 5ஆம் இடத்தில் அமர்வது அப்படிங்கிறது இனிமேல் நினைத்தது அப்படிங்கிறது நிறைவேறும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு. அதே போல் குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் இடத்திலே அமர்ந்து தனது 5ஆம் பார்வையால் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்வையிட இருக்கின்றாருங்க. 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம். பாக்கியத்த ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதினால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படும், பணவரவு ஏற்படும், தந்தையாருக்கு இருந்த சிரமங்கள் அப்படிங்கிறது குறையும். அதே போல் வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படுங்க. இப்படி நல்லதொரு அதிர்ஷ்டத்தை நல்லதொரு பணவரவை பார்க்க முடியுங்க கும்பம் ராசிக்காரர்கள் பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதனால. அதே போல் தனது நேர்பார்வை 7ஆம் பார்வையாக ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிட இருக்கின்றார். இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா தொட்டதெல்லாம் லாபமாக முடிய இருக்கின்றது கும்பம் ராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா லாபஸ்தானத்தை லாபாதிபதியை பார்க்கின்றார். அப்போ லாபங்கள் என்பது கொட்டும்.
கும்பம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குங்க. எல்லா கஷ்டத்துல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறத கொடுக்கும். உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். அப்போது 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதுனால இடம், பூமி, கட்டிடம், வண்டி, வாகனம் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்த எல்லாம் நடக்கும். பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீங்க. மூத்த சகோதரிகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படுங்க. அதே போல் எதிலேயும் வெற்றி வாய்ப்புகள் என்பது தேடி வரும். அரசாங்க யோகம் என்பது கிடைக்கும். நினைத்தது எல்லாமே நிறைவேற இருக்கின்றது. 11ஆம் இடத்தை குரு பகவான் தனது நேர்பார்வையால் பார்க்க இருக்கிறதுனால. அடுத்ததாக குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்றாருங்க. பொதுவாக குரு பகவானுடைய பார்வை எந்த இடத்தில் விழுகின்றதோ அந்த இடத்தில் உள்ள அத்தனை குறைகளும் அகற்றப்படுங்க. அப்போது உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க இருக்கின்றது. ஏன்னா இந்த ஜென்ம சனியில் நிறைய பேருக்கு உடல் சார்ந்த பிரச்சனை, மனம் சார்ந்த பிரச்சனை, மன அழுத்தம், மன இறுக்கம், மன குழப்பம் இது எல்லாமே இருந்திருக்கும். அது எல்லாமே மாற இருக்கின்றது கும்பம் ராசிக்காரர்களுக்கு. நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷஜுரங்கள் ஏற்படுறது, இல்லை அப்படின்னா கீழே விழுந்ததை அடிப்படுறது, விபத்து ஏற்படுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும் இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில். அவங்களுக்கு எல்லாம் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க இருக்கின்றது கும்பம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்குள் விழுவதனால. அப்போது இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டத்தில் இருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் என்பது தேடி வருங்க. சென்ற இடம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். வாழ்க்கையில் ஒரு உயர்வு கிடைக்கும். பார்த்தீங்க அப்படின்னா புதிய பதவிகள் என்பது தேடி வரும். அரசாங்க விருதுகள் தேடி வருங்க. இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க போகிறீங்க. கும்பம் ராசிக்காரர்கள் குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்குள்ளே விழுவது. நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க இருக்கின்றீர்கள். கும்பம் ராசிக்காரர்கள் குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்குள்ளே விழுக போவதனால. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கும்பம் ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மாற்றங்கள் என்பது ஏற்படக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது வந்துவிட்டது. வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்லலாம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு. மேலும் மிகச்சிறந்த நன்மையெல்லாம் நடக்க உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள சிவன் கோவிலில் நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை சென்று வழிபடுவது உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.